ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு பற்றி தொடர்ந்து மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நாங்களாம் பார்த்துட்டோம். ஜல்லிக்கட்டு நாங்களாம் பார்த்துட்டோம். இப்போ எங்களோட பசங்க அவங்களோட ஜென்ரேஷன்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதோட பேக்ரவுண்டு நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. இது வந்து மத்திய அரசாங்கம் சரி இல்லை மாநில அரசாங்கம் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த வருஷமே வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக ஜல்லிக்கட்டு நடத்தணும். அதுக்கு இமீடியட்டாக ஒரு ஆர்டினன்ஸ் ப்ராஸ் பண்ணி இப்போ நடத்துறதுக்கு உண்டான இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஃபினட்டாக எடுக்கணும். ஸோ வி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு கோபங்கள் ஆதங்கங்கள் இருக்கோ அதை விட இந்த கவர்மெண்ட் வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணணும். பட் இன்னும் கம்மியாக அதை பற்றி ரியாக்ஷன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ மாடு பேன் பண்ணால் மில்க்கு இதுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸே கிடைக்கிறது இல்லை. முதல்ல அந்த மாடு அது ஹெல்த்தியாக இருந்தால் தான் அதோட ப்ரீட் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு மில்க்கும் நல்லா கிடைக்கும். இது மூலமாக அவங்களோட ஆர்கனைசேஷன் அவங்களோட மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே டெவலப் பண்ணுறாங்க. இதெல்லாம் மறைமுகமாக நம்மளை இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அவங்கக்கிட்ட நம்ம சப்போர்ட் கேட்குறதோட நம்ம பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் பேசணும் சார். அதுக்கு முழு முயற்சி எடுக்கணும் சார். அப்படி எடுத்தால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். நடந்தால் எல்லாம் சந்தோஷப்படுவோம் சார். தமிழோட பண்பு, தொன்மை, வீரம் அது என்னன்னு தெரியாமல் வந்து சில பேர் வந்து காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே கடுமையான சொற்கள். அதெல்லாம் ஜல்லிக்கட்டு அப்படின்றது தமிழரோட பாரம்பரியம். அது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரணும். இதை வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது அமெரிக்க கம்பெனியும் எதுவுமே பீட்டா எதுவே இருந்தாலும் வந்து அது வந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்சா கண்டிப்பாக நடத்தியே தீருவோம். இது வந்து உறுதி.